அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விரைவில் விசாரிக்க வேண்டும் என்று கூறி தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே அதிமுக உட்கட்சி தேர்தல் தொடர்பாக சிவில் வழக்கும் இவர் தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவை பார்க்கும்போது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் அந்த கட்சி சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரைக்கும் தான் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அந்த புகார்களில் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று தான் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அந்த புகார் மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இது தொடர்பாக ஏற்கனவே சிவில் வழக்கில் சிவில் நீதிமன்றத்தில் தான் தொடர்ந்த வழக்கும் தற்போது நிலுவையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த மக்களவைத் தேர்தல் தற்போது நெருங்கி வருவதால் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவிற்கு ஒதுக்கக்கூடாது என்று தான் வைத்த அந்த கோரிக்கை மீது எந்த ஒரு விசாரணை நடத்தாமல் இருப்பது தவறு. எனவே அந்த விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதே போல அந்த சிவில் நீதிமன்றத்தில் உள்ள நிலுவையில் உள்ள இந்த உரிமையல் வழக்குகள் முடியும் வரைக்கும் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தற்போது தெரிவித்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.